لا وسيلة إلا أنت يا حبيبي يا رسول الله على نيتي خيري يا شيخ عبد القادر جيلاني شيئا لله يا قادر مراد حاصل يا پیر مقصد حاصل. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من كان نبيا وآدم بين الماء والطين. أما بعد، قال الله تبارك وتعالى في شان أولياء الكرام. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும், சலாம் என்னும் சாந்தியும் ஸலவாத் என்னும் ஈடேற்றமும் தங்கத்திருமேனியாம் தாஹானவர்கள் மீதும் அஹ்லே பைத் என்கின்ற அவர்கள் கிடையார்கள் இந்த அர்-ராஹத் பள்ளி வாசலிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இந்த அல் ஜும்அத்து ஈதுல் முஃமினீன் என்ற நன்னாளிலே என்றென்றும் சுரந்திரட்டும். மரியாதைக்குரிய இந்த பள்ளி நிர்வாகத்தின் முத்தவல்லி அவர்களே, ரெட்டை மஸ்தான் தர்கா சஜ்ஜாதா நஷீன் மன்சூர் மக்கான் ஹலீஃபா சாஹப் மற்றும் திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, நமது இந்த பள்ளியின் நிர்வாகஸ்தரும் முத்தவல்லி சாஹிபும் இந்த பள்ளிக்கு வர வேண்டும் என்று பல முறை அழைத்து கொண்டிருந்தார்கள். நாம் வந்து சென்ற பள்ளிதான் ஓரிரு முறை. தூரத்தை கருதியும் அது வருவதற்கான சூழ்நிலைகள் அமையாததால் வந்திருக்கிறோம். நான் ஜும்மா தொழுக வைக்கிறதெல்லாம் நான் ரொம்ப பயப்படுறது இமாமத்துக்கு தான். இங்கே வந்தால் இமாமத்தும் செய்யணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. பஹ்ரால் இந்த ஜும்மாவுக்கு முன்பு இந்த பயான்கள் மற்ற நேரத்தில் மக்கள் கூடுவதற்கு முடியவில்லை என்ற காரணத்தினால் ஜும்மாவிற்கு வைக்கிறார்கள். ஆளாது போன்றவர்கள் இதை தவிர்த்து ஜும்மாவிற்கு பின் செய்வது சரி என்றெல்லாம் பத்வா கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஊரோடு ஒத்துவாள் என்பது போல இந்த ஜும்மா காலத்திலே நேரத்திலே மக்கள் கூடும்போது தங்கள் கருத்துக்களை அவர்களுக்கு வேண்டிய தெளிவுரைகளை தருவது பழக்கமாக இருக்கின்ற காரணத்தால் இதில் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். அவர்கள் தஞ்சை, நான் அவருடைய தந்தையாரை பார்த்ததில்லை, ஆனால் தாயாரை பார்த்த நினைவிருக்கிறது. அந்த காலத்து தஞ்சை வாழ் பழங்கால முஸ்லிம்கள் ஜமாத்துகள் என்று சொன்னால் மன்சூர் மக்கான், காஜிவாடா, ஆசார் தைக்கால், வடக்கு வாசல், குலாம் தஸ்தகி சாஹிப், இது போன்ற அந்த காஜிவாடா, அதுக்கப்புறம் காஜியார் மூடிப்போ இருக்குது அந்த அப்தர் மஹல்லா, இது போன்ற இவர்களாக இருந்தார்கள். தஞ்சாவூரின் சந்துகளின் சரித்திரம் என்றே ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலெல்லாம் விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். சரி, இந்த ஜும்மா பயானுக்கு நாம் வந்துவிட்டோம். உலக்கையில் உரலில் தலை கொடுத்த பிறகு உலக்கைக்கு பயப்படக்கூடாது என்று சொல்வார்கள். உருதுவில் புக்லி மே சர்தேனே கே பாத் முசல்லோं से क्या डरना என்று சொல்வார்கள். பஹ்ரால் இந்த துவா ஆயத்து குதுபா ஓதிய பிறகு அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்ற ஆயத்தை உங்கள் முன்னால் ஓதி காட்டியிருக்கின்றேன். அந்த ஆயத்தின் விளக்கத்தை சொல்வது மிக இந்த காலத்திலே மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அவுலியாக்கள் என்று சொன்னால் யார்? அவர்கள் எப்படி அந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள்? அவர்கள் ஏன் அந்த பெயர் சூட்டப்பட்டது? நுபுவத் என்ற நுபுவத்தும் ரிசாலத்தும் ஒன்று என்று இருக்கும் பொழுது இந்த விலாயத் என்ற ஒன்று தேவைதானா என்பதை பற்றிய விளக்கங்கள் நிறைய குர்ஆனிலே, தஃப்சீரிலே, ஹதீஸிலே இறக்கப்பட்டிருக்கின்றன. வியாக்கியானங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன, மக்களுக்கு எடுத்து கூறப்பட்டிருக்கின்றன. நமது மார்க்கமானது ஷரியத் என்று சொன்னால் என்ன? குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் என்ற 4 அடிப்படையில் மற்ற ஏனைய சட்டங்களை வகுத்து தருவது. அப்படி பார்க்க போனால் இந்த விலாயத் என்றதற்கு குர்ஆன் என்ன சொல்லுகின்றது என்பதை நாம் பார்ப்போம். இந்த வலிமார்களை பற்றியும் அந்த வலிமார்கள்
அடங்கியிருக்கின்ற அவர்கள் வாசத்தலமான மக்கான், தர்கா இவர்களை பற்றியும் மக்கள் பல வகையிலே பல விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் அவைகள்தான் உண்மையானவை, அவைகள்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை என்று சொன்னால் முதல் குர்ஆனிலிருந்து பார்ப்போம். ஏனென்றால் நம்முடைய அடிப்படை குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். முதலிலே குர்ஆனிலிருந்து இதற்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றன, இந்த வலிமார்கள் என்றால் யார், எப்பொழுது வந்தார்கள், குர்ஆனில் இருக்கின்றதா என்று கேட்டால் மிக தெளிவான அவுலியாக்களை பற்றி இருக்கிறது. 1,24,000 வலிமார்களும் 1,24,000 நபிமார்களுக்கும் அவர்கள் உம்மத்திலே தோன்றிய வலிமார்கள் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது நம்முடைய நபிகள் கோமான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷரியத் என்ற சட்டத்திலே வலி, விலாயத் என்று எதற்கு சொல்வது, வலிகள் என்பவர் யார், இந்த பதத்திற்கு என்ன அர்த்தம் என்று டிக்ஷனரியின் நேரடியான அர்த்தத்தை எடுத்து பார்ப்போனால் வலி என்பது நேசம், நெருக்கம் என்ற அர்த்தத்தை குறிப்பது. அதுபோல நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்களோ அவர்கள் உங்களை நேசிக்க வேண்டும், இந்த நிலையிலே அவர்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், விலாயத் என்பதற்கு ஒருவர் வலியாக வேண்டும் என்றால் அதனுடைய தாற்பயங்கள் என்ன, எப்படி ஒருவர் வலியாக முடியும், அவரை அவுலியா என்று சொன்னால், வலியுல்லா என்று சொன்னால் அவர் எப்படி அதற்கான அந்தஸ்தை பெறுகிறார் என்று பார்க்கும் பொழுது குர்ஆன் அதற்கு தெளிவாக சொல்லுகின்றது. யார் அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் வலியாகி விடுகிறார்கள். அப்படி நேசத்தை பெறுவதற்கு என்ன சொல்லுகின்றார்கள், முதலிலே ஷரியத் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் 40 நாட்கள் தொடர்ந்து ஐவேளை தொழுது அந்த சட்ட திட்டங்கள் படி ஹலால் ஹராமை தெரிந்து கொண்டு நடப்பாரையானால் அவர் ஒரு வலியாக கருதப்படுகிறார் என்று ஹக்கீமுல் உம்மத் அஹ்மத் யார் கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் தப்சீரிலே எழுதுகிறார்கள். இப்போ இந்த வலிமார்கள் எப்படி உருவாக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால் வலியின் பதங்கள் இரண்டாக பிரிகின்றன. ஒன்று வலியே தக்வீனி, ஒன்று வலியே தஷ்ரீஇ. தஷ்ரீஇ என்றால் ஷரியத்தை பின்பற்றி நடந்து அந்த அமல்களை சரியாக ஏற்றுக்கொண்டு அவர்களை தொடர்ந்து நடந்து தக்வா என்று சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை கடைபிடித்து நடப்பவர் வலியே தஷ்ரீஇ, ஷரியத்துக்கு கட்டுப்பட்ட வலியாக இருக்கிறார். அவரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அவன் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் கியாமத் வரை காத்திருக்க வேண்டும். இதுதான் வலியே தஷ்ரீஇ, ஷரியத்தை பாதுகாத்து பேணி வருகின்ற வலியுல்லாவிற்கான அர்த்தம். அப்ப வலியே தக்வீனி என்று சொன்னால் யார், குர்ஆனின் ஆயத்துகளிலேயே குர்ஆனை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் முழு குர்ஆனிலே 6606 வசனங்கள் இருக்கின்றன. அந்த 6666 வசனங்களும் கல்புல் குர்ஆன் என்ற யாசீனிலே அடங்கிவிடுகின்றது. அந்த கல்புல் குர்ஆன் யாசீன் என்பது ஆயத்தில் குர்சி என்று சொல்லுகின்ற மேன்மை மிக்க அந்த ஆயத்துகளிலே அந்த முழு குர்ஆன் யாசீனின் எசன்ஸ் அடங்கி விடுகிறது. அந்த ஆயத்துல் குர்சி முழுவதையும் நீங்கள் சேர்ப்பீர்களால் அது போய் அல்ஹம்து என்று சூராவிலே, சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அதன் தாத்பரியம் அடங்கி விடுகின்றது. அந்த அல்ஹம்து சூராவை எதில் அடக்குகின்றது என்று பார்த்தால் அல்லாஹ் சொல்கின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற சொல்லிலே நான் முழு குர்ஆனை அடக்கி வைத்திருக்கின்றேன். சரி, அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமின் தாத்பரியம் எப்படி அடங்கி இருக்கிறது என்று பார்ப்பீர்களானால் அது பே என்ற எழுத்தில், பிஸ்மில்லா தொடங்கும் எழுத்தில் அடங்கி இருக்கிறது. சரி, அந்த பே என்ற எழுத்தில் இருக்கின்றதா என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இல்லை, நான் நுக்கத்தில் வைத்திருக்கிறேன். அலிஃப் से बनता है नामे अल्लाह, बे के नुक्ते में है भेद सारा. அதற்குத்தான் அந்த தக்கனி உருதுவிலே சொல்வார்கள், அலிஃப் என்ற சொல்லிலே அல்லாஹ் என்ற திருப்பதம் வழங்கி இருக்கின்றது. அதன் பே என்ற பிஸ்மில்லாவின் நுக்கத்திலே இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து ரகசியங்களும் அடங்கியிருக்கின்றன. அந்த ரகசியங்களை அடங்கி ஆண்டு தெரிந்து கொண்டவர் தான் வலியுல்லாவாக போற்றப்படுகிறார். எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கு, உங்கள் உயிரை பாதுகாப்பதற்கு சின்ன ஒரு மாத்திரையை நீங்கள் அடக்கி கொண்டீர்கள், ஆனால் அந்த நேரத்திலே உங்கள் உயிர் பாதுகாக்கப்படுகின்றது. அப்பொழுது அந்த மாத்திரையில என்னென்ன அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு உயிரை பாதுகாக்கக்கூடிய பொருள் அடங்கி இருப்பதை போல குர்ஆனின் முழு கட்டுப்பாட்டையும் முழு நிலையையும் தரீகத் என்று சொல்லக்கூடிய அந்த நுகத்து அலிஃப் से बनता है नामे अल्लाह, बे के नुक्ते में है भेद सारा. அப்படிப்பட்டவர்கள் எப்படி அதை அடைந்து கொள்கிறார்கள் என்று பார்ப்பீர்களே ஆனால் ஒன்றுமில்லை. நீங்கள் குர்ஆனிலே 666,000 வசனங்களிலே பெண்மணியுடைய பேர் எங்கேயுமே வந்ததில்லை.
நபிமார்களின் பேர் 25 ஆண் நபிமார்களின் பேர் வந்திருக்குது. ஒரே ஒரு சஹாபியின் பேர் வந்திருக்கிறது. நீங்க கூகுள் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். ஆனா ஒரு பெண்மணியின் பேர் வந்திருக்கின்றது என்று சொன்னால் அது பிபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுடைய பேர் வந்திருக்கிறது. அவர்களின் பேரிலே சூறாவே வந்திருக்கிறது. அப்போ அவர்களுடைய விலாயத்து அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணிக்கு கொடுக்கின்ற விலாயத்தை பற்றி நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். அவர்கள் கர்ப்பவதி ஆகிறார்கள். அவர்கள் பிறக்கின்ற நிலைகளை எடுத்து பாருங்கள். நீங்கள் அவர்கள் எப்படி விலாயத்தை பெறுகின்றார்கள் என்று சொல்லி, அப்ப அந்த விலாயத்தை பெற்றவர்களுக்கு என்ன நடக்கின்றது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் தெளிவாக சொல்கின்றது. பிபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெற்றோர் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நேர்ச்சை செய்து கொள்கிறார்கள். இவர் சொல்றாங்க நியத்து மன்னத்து தர்காக்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்றாங்க. ஆனா பைத்துல் முகத்தஸ் நேர்ச்சை செய்கிறார்கள். பைத்துல் முகத்தஸ் இருக்கா, பள்ளிவாசலா இல்ல. 1,24,000 அம்பியாக்களில் சற்றேறக்குறைய 3/4 பகுதிக்கு மேல் அங்கு அடங்கியிருக்கிறார்கள். ஹஜரத் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் நியத்து செய்கிறார்கள், எனக்கு குழந்தை இல்லை, ரப்பே ரஹ்மானே குழந்தை பிறந்தால் உன்னுடைய இந்த பைத்துல் முகத்தஸ் என்ற நிலைக்கு ஹித்மத் செய்ய அவர்களை ஒப்படைத்து விடுவேன் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன குர்ஆன் சொல்லுது இதெல்லாம். அப்படி சொன்ன போது அவர்களுக்கு அந்த பெண் குழந்தை பிறக்கிறது. அதை கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்கள். அது ஒரு தனி சம்பவம். என்ன சம்பவம்? அவர்கள் எடுத்து கொடுத்தால் யார் அவர்களை எடுத்து வளர்ப்பது? அந்த காலத்தை பெண் குழந்தை கொடுத்தாங்க வேலைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால அங்கே இருந்த பெரிய ஆலிம் சாக்கள் சாபுமார்கள், அந்த நபிமார்களின் பனி இஸ்ரவேலர்களின் குடும்பத்தை சேர்ந்த பெரிய பெரிய ஆலிம்கள் எல்லாம் நாங்கள் வளர்க்கிறோம் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்றார், விலாயத்துக்காக வேண்டி அதற்கு ஒரு கராமத்தை காட்ட வேண்டும். அதை காட்டிய பிறகுதான் உங்களுக்கு நுபுவத்தின் ஏலான் ஒன்று கிடைக்கும் என்று சொல்லி. அது என்னங்க, நீங்கள் ஓடுகின்ற நைல் நதியிலே மிஸ்ர் எகிப்து நாட்டிலே ஓடுகின்ற நைல் நதி, அதில் கொண்டு போய் நீங்கள் உங்கள் எழுதுகோலை போட்டு விடுங்கள். யாருடைய எழுதுகோல் எதிர் நீச்சல் போடுகின்றதோ, எதிர்நீச்சல் பேர் வச்சுக்கிறாங்க, எதிர்நீச்சல் குர்ஆன் சொல்கின்றது, யாருடைய எழுதுகோல் எதிர் நீச்சல் போடுகின்றதோ அவர் தான் இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்போ அவங்கள யாரு வளர்க்கிறார்? ஜக்கரியா நபியுடைய பெயர் வருகிறது. ஜக்கரியாவுடைய நபியுடைய எழுதுகோல் மட்டும்தான், அந்த பேனா மட்டும்தான் என்ன செய்கிறது? எதிர் நீச்சல் போட்டு போகிறது. பாக்கி எல்லாம் நைல் நதியில் அடித்துக் கொண்டு போய் கடலில் விழுந்து விடுகிறது. அப்போ மரியமை யார் வளர்க்கிறார்கள்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்த்து விட்டு அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பிபி மரியத்தை பூட்டி விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வந்து பார்த்தார்னா பழங்கள் எல்லாம் அங்கு இருக்கின்றன. எப்பொழுதுபட்ட சீசன் இல்லாத நேரத்திலே பழங்கள் இருக்கின்றன. அப்ப அந்த வந்து இவர்கள் திறந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உணவு உண்ணுவதற்கும் தண்ணீரும் பழங்கள் இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குது, நீங்க பார்க்கலாம். ஏன்னா ஹதீஸ சொல்லிட்டா லைஃப் இதெல்லாம் இல்ல, இஸ்லாத்துல அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குர்ஆன் சொல்லுகிறது. அண்ணா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள நுழைந்த உடனே கூட்ட திறந்து கேட்க அன்னாலக்கி ஹாசா, குர்ஆன் சொல்லுகிறது. இவைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தன? அன்னாலக்கி ஹாசா என்று கேட்டவுடன் உடனே எழுதுறாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் எழுதிக்கிறோம்ல, வீடு புது வீடு கட்டும், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி அப்படின்னு எழுதிக்கிறோம். அது எங்க எழுதுறோம்? இந்த அன்னாலக்கி ஹாசான்னு கேட்ட உடனே அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹாசா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய அல்லாஹ்வின் ரப்பின் ஃபதுலான வேலையுடன் கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன செஞ்சுக்கணும்? நபி அவ்வளவுதான், அல்லாஹ் முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் கொடுத்தானா அதெல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா இல்ல. நபிக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் உங்களுக்கு? வஹி இறங்கும். ஒவ்வொரு காரியத்தையும் வஹியோடு தான் செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா லா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, சூரத்துன் நஜம்ல சொல்றாங்க. நான் எந்த பணியை செய்வதாக இருந்தாலும், தொப்பி போடுவதாக இருந்தாலும், தலப்பா கட்டுவதாக இருந்தாலும் 24 மணி நேரமும் தூங்கும் வேலையை தவிர, ஹஜ்ஜை தவிர வேறு எந்த நேரத்திலும் நான் தலையை மறைத்துக் கொண்டே இருந்தேன் என்றாலும் அது எதை சார்ந்தது? அல்லாஹ்வின் உத்தரவை சார்ந்தது. அப்போ ஜக்கரியா நபி சொல்றாங்க, இந்த இது எங்க இருந்து கிடைச்சுன்னு அவங்க சொன்ன நபி என்ன செய்யணும்? நான் பள்ளியாசல் கட்டிட்டு அங்க போய் அல்லாஹ்ட்ட ரப்பே ரஹ்மானே எனக்கு சோத்தை கொடு, எனக்கு வாழ்க்கையை கொடு, எனது நல்லதை கொடுன்னு கேட்கணும்ல. இல்ல, குர்ஆன் சொல்லுது, நபி ஜக்கரியா அவர்கள் அந்த இடத்துல ஹுனாலிக தா ஜக்கரியா ரப்பஹு, அந்த இடத்திலேயே மரியம் எங்க இருந்தாங்களோ, மரியம் பெரிய விலாயத்து பெற்று ஒரு அந்த காலத்துல 10 கமாண்ட்மெண்ட்ஸ்
அல்லது இப்ராஹிம் நபி மேல் இறக்கப்பட்ட வேதங்களான மற்ற வேதங்கள் தௌரேத், இன்ஜீல், ஜபூர், சஹீஃபுகள் என்று சொல்கின்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இறக்கப்பட்ட அத்தனையும் கரைச்சி குடிச்சிருந்தாங்களா? இல்ல, கிட்டத்தட்ட 4 வயசு 5 வயசு 7 வயசுக்குள்ள இருந்திருப்பாங்க. அதை எடுத்து பார்க்கணும் வரலாற்று ஆய்வா. அவங்க சொல்றாங்க, சொன்ன உடனே ஜக்கரியா என்ற நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே நின்று ஹுனாலிக தா ஜக்கரியா ரப்பஹு. நான் என்ன சொல்லிருப்பேன், நான் பெரிய தௌஹீத்வாதி, நான் இங்கெல்லாம் கேட்க முடியாது, நான் போய் பெரிய பள்ளிவாசல் கட்டி அங்கே போய் என்று துவா கேட்க போயிடுவேன். ஆனா ஜக்கரியா நபி என்ன சொல்றாங்க, எங்கே மரியம் இருக்கின்றார்களோ அதுக்குதான் நாங்க தர்காவுக்கு போறோம், எங்கே வலியுல்லா இருக்காங்களோ, எங்கே காதவழி இருக்காங்களோ, எங்கே பீரல் ஆசானி மஹூபே சுபானி சித்திலே நூரானி ஹைக்கலே யஸ்தானி அர்முஷ்கில் ஆசானி மீரா முஹய்யத்தீன் சையதுனா ஷேக் அப்துல் காதர் ஜீலானி இருக்காங்களோ, எங்கே காஜா ஹிந்துலி அத்தாய ரசூல் காஜா முயினுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா இருக்காங்களோ அங்க போய் நின்று துவா கேட்கணும். அதனாலதான் காதர் நீங்க நாகூருக்கு போட்டீங்கன்னா என்ன பார்க்கலாம், இந்த பக்கம் ஹன்னஃபிய பள்ளி, அந்த பக்கம் ஷாஃபி பள்ளி பார்க்கலாம். ஏன் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், இது அல்லாஹுடைய பிம்பர், அல்லாஹுடைய பள்ளி, அவனுக்காக தொழ வேண்டியது, அவனுக்கு நமக்கு கொடுத்த கடமைகளை நிறைவேற்றிய இடம். ஆனால் துவா என்று வரும் பொழுது, உங்களுக்கு கேட்க வேண்டும் என்று வரும் பொழுது எங்கு கிடைக்கும்? ஹுனாலிக தா ஜக்கரியா ரப்பஹு. அல்லாஹ் தஆலாவுடைய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய துவா எங்கே கபூலாவது? யா ரப்பே ரஹ்மானே, எனக்கு குழந்தை இல்ல, இந்த பிபி மரியம் அவர்களிடத்துல பழங்கள் இல்லாத காலத்தில் பழத்தை இறக்கி கொடுத்திருக்கிறாய், அப்ப இவங்களுக்கு ஏதோ மகிமை இருக்கிறது, இந்த இடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பரக்கத்து இருக்கிறது, நான் இங்கே துவா செய்கிறேன். சரி, அது மட்டுமா? மறுபடியும் பாருங்கள், அதே குர்ஆன் சொல்கிறது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பிரசவ வேதனையில் துடிக்கிறார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கின்றார்கள், என்ன சொல்கின்றார்கள், எனக்கு ரொம்ப வலியா இருக்குது. மரியம் சொல்கின்றார்கள், இந்த வேதனையால் மௌத் வந்துட்டா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லும் போது அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், நீங்கள் பக்கத்தில் இருந்த ஈச்சம் பழத்தை ஆட்டுங்கள். ஈச்சம் கிளை, ஈச்ச மரத்துக்கு கிளை உண்டா? தென்னை மரம் மாதிரி ஒரு மரம், அது இன்னும் சொன்னமா அதுல இதெல்லாம் இருக்கும். அப்ப குர்ஆன் சொல்கின்றது, அவர்கள் அதை தொட்டார்கள். ருத்தபன் ஜனியா துசாகித் அலைகி ருத்தபன் ஜனியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் அதை தொட்டவுடன் குர்ஆன் சொல்கிறது பழுத்த பழங்களாக, ருத்தபன் ஜனியா. இதுக்கு பேரிச்சம்பழத்துக்கு எத்தனை பேர் தெரியுமா இதுல அரபியில? தல்வார் என்று சொல்லக்கூடிய வாளுக்கு எத்தனை பேர் தெரியுமா? குதிரைக்கு எத்தனை பேர் தெரியுமா? இலக்கிய பலம் கொண்ட அரபி மொழி. எனக்கு தான் தெரியும், உனக்கு தான் தெரியணும்னு தப்சீரை எழுத்து வச்சு ஆயத்துக்களை நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது, அதற்கான வியாக்கியானங்கள் வேணும். சரி, இங்க வருவோம் நம்ம. அப்போ அந்த ருத்தபன் சனியா அவர்கள் தொட்டவுடன், அந்த கிளை என்று சொல்லக்கூடிய அந்த பேரிச்சம்பளத்தை தொட்டவுடன் அந்த பிரசவ வேதனையில என்ன உழுது? ருத்தபன் ஜனியா, பழங்களாக பேரிச்சம்பழங்கள் விழுந்தன, அதை எடுத்தவர் உண்டார்கள். பிரசவம் சிறப்பாகவும் சுகமாகவும் நடந்தது. இப்ப இத படிச்சுட்டு ஓதி பார்க்கறதுக்கு என்ன பண்றாங்க, என் மகளுக்கு பிரசவமா இருக்குது, அவங்களுக்கு 10 மாசமா இருக்காங்க, டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டோம், இன்னைக்கெல்லாம் என்ன சொல்றாங்க, உடனடியா சிசேரியன் பண்ணி ஆகணுன்றாங்க. அந்த மாதிரி நேரத்துல இந்த ஆயத்தை ஓதி இந்த பேரிச்சம்பழம் பிபி மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வலியுல்லாவுக்கு எப்படி வேலை செஞ்சதோ அந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நியத்து பண்ணி அந்த ஆயத்தை ஓதி அது கொடுத்து, அந்த பிரசவமான யார் அந்த மகளோ யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தா, கற்பனை பெற்று கொடுத்தா அது ஷிர்கா? அது ஹராமா? அது இல்லாத ஒன்றா? இவைகள் எல்லாம் பரிபூர்ணமான ஆதாரங்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் சொன்னார்கள், நிகாஹே மர்தே மோமின் சே பதல் ஜாத்தி ஹை தக்தீரே. அவர்களின் அவுலியாக்களின் ஒரு பார்வைப்பட்டால் அவர்களுடைய தக்தீர் என்று சொல்லக்கூடிய எழுதப்பட்ட விதியை மாற்றிக்கொள்ள முடியும். அதனால்தான் மௌலானா ரூம் சொன்னார்கள், ரசூலுடைய ஹதீஸை பற்றி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? மன் அரஃப நஃப்ஸஹு. விலாயத்தின் உச்சத்தை, அதன் இலக்கணத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லுகின்றான் அல்லாஹ்? மன் ரசூலுல்லாஹ் சொல்லி தருகிறார்கள் ஹதீஸே குதுசியில. ஹதீஸ் எத்தனை பட வரும்? இப்போ குர்ஆன் சொல்லிட்டா குர்ஆனை உடனே ஆயத்த முடியுமா? 6666 ஆயத்துகளும் சட்டம் தொகுக்க முடியாது. ஆயத்த முகத்தா, ஆயத்த மன்சூகாத், ஆயத்த முத்ததாவிலாத், ஆயத்த முத்தஷாபிஹாத் என்று தனித்தனி இருக்குது. ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹதீஸ குதுசி, ஹதீஸ சஹி, ஹதீஸ ஹசன், ஹதீஸ ஹசன் லி கைரி,
சமா கப்லஸ் புலூக், ரிவாயத் பாதஸ் புலூக், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஒண்ணும் தெரியாம கிதாப்ல இருக்குது, அவர் எழுதினார் இவர் எழுதினார் படிச்சு விட்டா எப்படி முடியும்? அப்போ அந்த ரிவாயத்தின்படி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த ஆயத்துகளை திருப்பி பார்க்கும் பொழுது சற்றேறக்குறைய 600 இருந்து 700 ஆயத்து தான் என்ன இருக்குது, சட்டங்களுக்காக இருக்குது. அந்த சில ஆயத்துகள் இருக்குது ஆயாத்து மன்சூகாத், அவைகள் படிக்கப்படக்கூடாது. படிக்கலாம், படித்தால் சவாப் உண்டு, நடைமுறைப்படுத்தக்கூடாது. எங்கெல்லாம் காப்பீர்களை பார்க்கிறீர்களோ அவர்கள் விட்டுக்கிட்டீங்கன்னு இருக்கு. அந்த ஆயத்தில் தான் இப்ப அரசுலாம் சொல்றான், இது பாருங்க குரான்ல இப்படி எழுதிருக்கு விட்டுக்கிங்க. அந்த நேரத்தில் அந்த பொழுதிலே அதற்காக எழுக்கப்படுத்த ஆயத்து, அது அந்த நேரத்தோடு மன்சூக் ஆகிவிட்டது, தடை செய்யப்பட்டு விட்டு ஆயிட்டது. அந்த ஆயத்தை ஓதினால் உங்களுக்கு சவாப் உண்டு, நடைமுறைப்படுத்தினால் சட்டத்துக்கு வராது. அது மாதிரி ரிவாயத்துகளிலே பல இருக்குது. அப்போ அந்த விலாயத்தின் அசலை சொல்ல வரும்போது அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸே குதுஸியில். ஹதீஸே குதுஸி என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நேரடியாக பேசி நடப்பது. அப்ப அல்லாஹ் அதுல சொல்லி காட்டுறான், மன் அரஃப நஃப்ஸஹு, தன்னுடைய நஃப்ஸ் என்ற இச்சை யார் தெரிந்து கொண்டார்களோ, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரூஹஹு, அவன் அவனுடைய ஆன்மாவை தெரிந்து கொள்கின்றான். எனக்கு வயசு 63ஆவது 64ஆவது. 64 வயசுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்? அதிகப்படியா மெடிக்கல் சயின்ஸ் சொன்னது என் தாய் தந்தையின் கருவறையில் உருவாகி இருக்கிறேன் என்று. இப்ப 100 வயசு இருப்பேன். 100 வயசுக்கு அப்புறம் அதிகபட்சமா மண்கி நக்கிடுவாங்க, மண் ரப்புக்க மாத்தினுக்க மண் நபியுக்க, அதுவும் நான் பார்த்தேன்னா பார்க்கல, அது நம்முடைய ஈமான், அதோட முடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் தெரியல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரூஹஹு வ மன் அரஃப ரூஹஹு ஃபகத் அரஃப ரப்பஹு மன் அரஃப ரப்பஹு ஃபஹுவ குத்தில பில்லாஹ். யான் தன்னுடைய நஃப்ஸ் என்று சொல்லிய ஆன்மீகத்தை உணர்ந்து கொண்டானோ அவன் என்ன செய்கின்றான்? அவன் ரூஹை அறிந்து கொள்கின்றான். யார் அந்த ரூஹை அறிந்து கொள்கிறார்களோ அவன் ரப்பை அறிந்து கொள்கிறான். யார் ரப்பை அறிந்து கொள்கிறாரோ ஃபஹுவ குத்தில பில்லாஹ், அவர்கள் தன்னை அந்த அல்லாஹ் என்று சொல்லுகின்ற இஸ்மே ஜலாலத்தில் தன்னை அழித்துக் கொள்கின்றார்கள். அப்படி அழித்துக் கொண்டால் அல்லாஹ் மேலும் சொல்லுகிறார், ரசூல் சொல்லுகின்றார்கள், அப்படி அழித்துக் கொண்டால் அவன் நடப்பானையானால் கால் அவனுடையதாக இருக்கும், நடை என்னுடையதாக இருக்கும். அவன் பார்ப்பாரையானால் கண் அவனுடையதாக இருக்கும், பார்வை என்னுடையதாக இருக்கும். அவன் சொல்வானையானால் சொல் அவனுடையதாக இருக்கும், ஆனால் செயல் என்னுடையதாக இருக்கும். அதனாலதான் மௌலானா ரூம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? குஃப்தே குஃப்தே அல்லாஹுவ, என்ன சொல்றாங்க? குஃப்தே. அப்படிப்பட்ட மனிதர் விலாயத்தை ஏற்றுக்கொண்டாலே ஆனால், அவர் சொல்வாரேயானால், அவர் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வின் உத்தரவாக வரும். குஃப்தே குஃப்தே அல்லாஹுவத் கர்ச்சே பஹுல் ஹூமே அப்துல்லாஹுவத். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா உடனே ஓமையை சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. எப்படி? ஹஜ்ரத் காதர் வலி காதரி, பாதுஷா நாயகம், கஞ்சே சிவாயி சில்லடியில உட்கார்ந்துருக்காங்க. அப்போ பர்மால போற, சைகோன்ல போற, சிங்கப்பூர்ல போற ஒரு கப்பல் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி முழுக போகுது. இது எதுல இருக்கு? கஞ்சுல் கராமாத் என்று குலாம் காதர் நாவல் அவர்கள் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியதை நியூ காலேஜில் இருக்கின்ற முரளி அரூபன் என்ற வரலாற்று தமிழ் பேராசிரியர் அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுதி வெளியிட்ட கிதாபில் கண்ணகமது மஹமூது புலவர் அவர்கள் எழுதிய சீரா புராண வசன காவியத்தை பதிவு செய்யறாங்க. அந்த இதை எழுத்து என்ன சொல்றாங்க? இன்றைய நமது தமிழக தஞ்சையில் இருக்கின்ற 1000 ஆண்டு பழமையான நூல்கள் வைத்திருக்கின்ற, ஓலைச்சுவடி வைத்திருக்கின்ற ஆலம் நபி கதைப்பாட்டு என்ற நூலிலே பாத்தியா ஓதுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் என் பாத்திமத்து ஜஹராவுக்கு நல்ல பாங்காய் என்னை பாத்தியா ஓதி வழி அனுப்பும் அம்மா என்று விலாயத்து வேண்டர் அலி கரமல்லாஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்ததாக பதிவு செய்கிறார்கள். இது எல்லாம் வாடையாக வந்திருக்கிறது. அப்போ காதவலி நாயகம், பாஷா நாயகம் உட்கார்ந்தத குலாம் காதர் அவர் சொல்றாரு, அவர்கள் தன்னுடைய ஜும்மா நாளிலே தன்னுடைய அல் ஜும்மத்து ஈதுல் மூமினீன் தன்னுடைய சிகை அலங்காரத்தை, முடியை சரி செய்திருக்கும் பொழுது அங்கே பார்க்கிறார்கள். என்ன இருக்குது?
கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது, கப்பலிலே ஓட்டல் விழுந்து விட்டது, தண்ணீர் உலை புகிறது. அவர்கள் கோருகிறார்கள், யா காதீர் முராதாசில் என்று கூப்பிடுவது இவர்களுக்கு இங்கே தெரியுது. கண் இவருடையது, பார்வை அல்லாஹ் கொடுத்தது. என்னுடைய பார்வை அதிகபட்சமா 1 கிலோமீட்டர் போகுமா, எதுவுமே இல்லைன்னாக்கா அது இந்த மாதிரி செவல் வந்து ஏதோ நின்று போயிடும். நான் ஒரு பொருளை எடுத்து வீசுகிறேன், கிரிக்கெட் பால் போடுகிறேன், இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுகிறார் என்று சொன்னால் அந்த இடத்துல மைதானம் தான் போகும். அதிகபட்சமா ஒரு மனிதன் வீசினால் 1 கிலோமீட்டர் அளவு போகலாம். ஆனா காதுவலி நாயகம் தன்னுடைய கையில் இருந்த அந்த கண்ணாடியை வீசுகின்ற போது மலை, கடல், வனம், வந்தாந்தரம் அத்தனையும் கடந்து போய் என்ன செய்கிறது? அந்த கண்ணாடி அந்த ஓட்டையிலே ஒட்டிக் கொள்கிறது. இது வரலாறு. நீங்க இதை மறுக்க முடியாது, சொல்ல முடியாது. ஏத்துக்காதவர்கள் ஏத்துக்காதீங்க, அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டினானே ரசூல்ட்ட, அவர்கள் என்னில் தன்னை அழித்துக் கொள்வார்களேயானால், அவர்கள் வீசுவார்களேயானால் கை அவருடையதாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் புகழ் கர்ச்சபஹுல் கூமி அப்துல்லா புகழ் என்ன சொல்ல அவுலியாரா ஹஸ்து குத்ரத் அஸிலா. அல்லாஹ் என்ன சொல்றான்? தன்னுடைய குதிரத்தான முக்கம்மலானவத்தை கராமத்தாக வலிமார்களுக்கு தந்து விட்டான். நீங்கள் இந்த அற்புதங்களை நிகழ்த்துகள் என்று கொடுத்து விட்டான். அப்படி கொடுத்து விட்ட போது தீரஜஸ்தா பாசுகள் தான் நந்தரா, அப்போ அவருக்கு என்ன சக்தி கொடுத்து விடுகிறார் என்றார் அல்லாஹ். அந்த வில்லில் இருந்து அம்பு திரிந்து போய்விடுகிறத, அதை திருப்பி எடுத்து வந்து விடக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. யார் சொல்றா இது? நீங்களும் நானும் எழுதுறதில்ல. இன்னைக்கு மேலை உலகமே பிரிட்டிஷ் அத்தனையும் சேர்ந்து ஹஜ்ரத் மௌலானா ரூமை கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் 7 வேல்யூம் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலுக்கு பேர் மஸ்னவி, கவிதை கோர்வை. அதில் அவர்கள் இதையெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். ஏங்க இவங்க எல்லாம் போய் தர்காவுக்கு போறாங்க, அவங்க போய் அவுலியாக்கள் ஷேகுமார்கிட்ட பாக்குறாங்க, அவங்களுக்கு பேசணும்ட்டாங்க, அவங்கள்ட்ட துவா கேட்கணும்ன்றாங்க. இவங்க கேட்டா கிடைக்க மாட்டானல்லா? இவங்களுக்கு தேவையான நான் தானே கேட்கணும். ஏன் ஒரு ஷேக்கை போய் பிடிக்கணும்? ஏன் நான் மன்சூர் மக்காட்டுக்கு போகணும்? ஏன் காதவழி பாஷா நாயிட்ட போகணும்? ஏன் அல்ல ஆலிமுல் மாப்பிள்ளை ஆலிமு தர்காவுக்கு போகணும்? ஏன் இப்ராஹிம் ஷேக் அவுலியாட்ட போகணும்? அப்ப அவங்க சொல்றாங்க மௌலானா ரூம் ஹர்காது ஹம்னிஷினி பாகுதா, நீங்க போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துக்கிட்டா அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி அது. அவங்க என்ன செய்வாங்க? தன்னுடைய ஜிக்ருகளிலே ஃபிக்ருகளிலே இரவிலே அல்லாஹ்விடம் துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஊனிஷீனர் தர்ஹுசூரே அவுலியா என்று முடிக்கிறார்கள். ஆக அவர்கள் அதை பெற்றுத் தருகிறார்கள். அந்த சக்தி பெற்றுக் கொடுத்து தரப்படும். இப்போ என்னால ஒரு 100 கிலோ மூட்டை கொடுத்தா என்னால தூக்கிட்டு போக முடியாது. நான் என்ன பண்றேன்? என் மகனையோ எனக்கு பேரனையோ இல்ல ஒருத்தங்களையோ சொல்லி இதை கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னா இல்ல, இது இடைத்தரகர்கள். அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடைத்தரகரா? அல்லாஹ் கூட ரசூலா என்னங்க மூசா நபி இது சென்காமா எடுத்துட்டு போங்க, அய்யூப் நபி என்னங்க ஜிப்ரீல் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாமா? அப்ப இடைத்தரகரா ஜிப்ரீல்? இல்ல இல்ல, இதெல்லாம் துன்யா உலகத்துல போனோம்னா வக்கீல பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டா இது துன்யாலாம் சொல்லாதீங்க. என்னிடம் நேரடியாக கேளுங்கள், நான் கொடுக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கான். ஆமா, யாருக்கு அந்த தகுதி? என்கிட்ட வந்து கொடுக்கணும்னா கலெக்டர் வரணும், இவரை போய் பார்க்கணும். அதெல்லாம் துன்யா சொல்லாதீங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் துன்யா. இஸ்ராயல் வந்து நிக்கிறாருன்னு வைங்க, என்கிட்ட நான் பெரிய தௌஹீத்வாதி, நான் பெரிய அல்லாஹ்வை ஏத்துக்கிறேன். இஸ்ராயல் நீங்க வராதீங்க, போய் அல்லாஹ் அனுப்புங்க என் உயிர் எடுக்கிறதுக்கு. இஸ்ராயல் இருக்காரா இல்ல உயிர் எடுக்க? 4 மலக்குமார்கள் ஜிப்ராயில், மீகாயில், இஸ்ராஃபில், இஸ்ராயில். இவங்க ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வருபவர்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மழை காற்று இவைகளுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இது வச்சு சூர் வச்சு கியாமத்துல ஊத நிக்கிறாங்க. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் 24 hours இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல யார் யார் எப்ப மௌத்தாங்கன்னு கேட்டு போயிருக்காங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு அந்த சக்தி இல்லைன்னு சொல்லலாமா? அப்போ ஷரியத் என்ன சொல்லுது? ஷரியத் என்பது குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். அதன் மூலம் ஃபரது, வாஜிபு, சுன்னத்து, முஸ்தபு, ஹலால், முபா, மக்ரூ, ஹராம் என்று வைத்து முடித்திருக்கிறார்கள். அதை நம்முடைய இமாம்களான அபூ ஹனீஃபா, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி இவரெல்லாம்
தொப்பி போடுவது, ஜியாரத்து செய்வது, எப்படி இப்படி சொல்லணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓ கிதாபோं से नवाजों से नजर से पैदा, वो किताबों से नवाजों से नजर से पैदा, दीन होता है बुजुर्गों के निगाहों से पैदा, तमाशा देखना मंजूर हो तो मिल फकीरों से, ये चुटकी हाथ में लेकर ये एक्सीर करते हैं. இவங்க யாரு? அவுலியாக்களின் ஓ கிதாபோं से, கிதாபால் முடியாததை, பாஜோं से பேச்சால் முடியாததை, जरों से பணத்தால் முடியாததை, दीन होता है बुजुर्गों की निगाहों से पैदा, அவுலியாக்களால் வருகின்றது. அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு 1:20 சொல்றதுதான் எனக்கு உத்தரவு. ஆகவே நேரமாகிவிட்டது. இதில் சொல்ல வருவது என்னவென்றால், அவுலியாக்கள் என்று இருக்கிறார்கள், அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் செல்வதும், அவர்களிடம் துவா கேட்பதும், அவர்களிடம் துவா செய்ய சொல்வதும் அதற்காக இருப்பதை காலங்காலமாக வாழையடி வாழையாக ஆதம் அலா நபீனா அலவர் காலம் தொட்டு நடந்து கொண்டிருக்கிறது. கபர் ஜியாரத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தன்னுடைய மகனாரிடம் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் என் கபரிடத்தில் வரும் வேலையெல்லாம் சலாம் சொல்ல சொன்னது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் வெளியிடப்பட்ட பெரிய கசஸ் ரம்பியா ஜிப்லிகன் ஹாஜி ஷாவுல் அமீத் பிரஸிலே வெளியிடப்பட்டது. அரபியிலும் தமிழிலும் மொழியாக்கம் செய்யப்பட்ட நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு இந்த ஈதுல் மோமினின் என்ற ஜும்மா வேளையிலே அனைத்தையும் உணர்ந்து நம் முன்னோர்களும் மூதாதையர்களும் எந்த வழியில் சென்று வெற்றி கண்டார்களோ அந்த கூட்டத்தில் நம்மை சேர்த்து வைப்பதற்காகவும், நாம் ஒன்றும் தெரியாது என்னை அழைத்து அதிர்த்தவர்கள் பயானுக்காக சொல்லி வைத்ததற்காகவும் மிக நன்றியுடனும், தவறும் எதுவும் சொல்லியிருந்தால் அதற்கு தாழ்வான மன்னிப்பு கேட்டும் எனக்கு வாய்ப்பு தந்ததற்காக மனமார்ந்த பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் நம் முன்னோர்களும் மூதாதையர்களும் எப்படி எல்லோருக்கும் மத்தியிலே மரியாதை குறைவதாக வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை நமக்கு தர வேண்டும். ரப்பே ரஹ்மானே, எது நல்லதோ அதை நாங்கள் நாடி நடப்பதற்கும், எது கெட்டதோ அதை விட்டு விலகுவதற்கும் எங்கள் மீது அருள் புரிவாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு தீனின் கல்வியும் துனியாவின் கல்வியும் வழங்குவாயாக. எங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்பட்டும் பெரியோர்கள் சிறியோர்கள் மீது அன்பு செலுத்தும் நடத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. நாங்கள் பாவிகளாக, ஆஜிஸ்களாக, குற்றம் குறைவுள்ளவாக இருக்கிறோம். ஆனால் நீ குர்ஆனிலே அலா இன்ன அவுலியா அல்லாஹ் என்று யாரை விழித்தாயோ அவர்களின் சங்கையை கொண்டு, அவர்களின் மேன்மையை கொண்டு, அவர்களின் மரியாதையை கொண்டு எங்கள் மீதும் அருள் புரிவாயாக என்று இந்த ஜும்மா வேளையில கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.